எம்ஹெச் ரியல் எஸ்டேட்லேருந்து சதீஷ் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க வந்துருக்க ப்ராப்பர்ட்டி ஒரு புது வீடுங்க. அதாவது ஒரு சவுத் ஈஸ்ட் கார்னர் ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க வந்துருக்குறோம். ஒரு புது வீடுங்க. 22/50 ஒரு 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 2 BHK பார்க்க வந்துருக்குறோம். இது ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்கு. ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான ரோடு பார்த்திங்கன்னா தற்சமயம் தார் ரோடு தாங்க. ஒரு 30 ஃபீட் ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது. ஒரு சவுத் ஈஸ்ட் கார்னர் ப்ராப்பர்ட்டினால நல்ல வென்டிலேஷனில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க வந்துருக்குறோம். கார் ஏறுறதுக்கு உண்டான ஸ்லோப் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லாண்டிங் பொசிஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ கார் ஏறதில் எந்த சிரமமும் இருக்காது. ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது உங்களுக்கு. ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு 5 சீட்டர் கார் பார்க்கிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. ப்ளஸ்ஸு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அண்டர் த ஸ்டேர் கேஸில் உங்களுக்கு நல்ல ஒரு 2 வீலருக்கு உண்டான ஸ்பேஸும் இருக்குது. ஒரு 2 2 வீலர் நீங்கள் அதில் ஃப்ரீயாக ஸ்டாப் பண்ணலாம். அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஒரு 5 சீட்டர் காருக்கு உண்டான ஸ்பேஸ் கொடுத்தது இல்லாமல் உங்களுக்கு ஒரு 2 வீலர், ஒரு 2 2 வீலர் 3 2 வீலர் வர அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கார் பார்க்கிங்க்கும் 2 வீலர் பார்க்கிங் எந்த விதமான இஷ்யூவும் இல்லைங்க. நல்லா ப்ராடாக இருக்குது. 22ன்றதுனால இந்த 22 ஃபுல்லுமே உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங்கை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங்லேருந்து ஒரு 2 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க ஹாலுக்கு போகிறதுக்கு. மெயின் டோர் அருவாலோட டிசைனுங்க. நல்ல ஒரு லெங்க்த்தான ஹால் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஹாலில் சிம்பிளாக ஒரு ஃபால் சீலிங் இருக்கும். ஊஞ்சல் கட்டுறதுக்கு உண்டான ஹூக்கும் 2 ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஹாலில் ஒன் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்சர் பெயிண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் பெட்ரூம். வெஸ்டர்ன் டைப் ரெஸ்ட் ரூம் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஷவர், வாட்டர் ஹீட்டருக்கு உண்டான பாயிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்லா ஒரு ஸ்பேஷியஸான ரெஸ்ட் ரூம் தாங்க. உங்களுக்கு அந்த கார்னரில் உங்களுக்கு காட்டுறேன். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ரெஸ்ட் ரூம் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ 22 ஆகுன்றதுனால நல்லாவே ப்ராடாகவே இருக்குதுங்க. உங்களுக்கு ஒரு ராஃப்டரும் ஒரு ஸ்லாப்ஸும் கொடுத்துருக்காங்க. பூஜை ரூம் பாருங்கள். ஈஸ்ட் ஃபேஸிங் பண்ண மாதிரி பூஜை ரூம். உள்ள 2 சைடு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் பார்த்தா ஒரு 4 பேர் ஃப்ரீயாக நிற்கலாங்க. அந்தளவுக்கு ஸ்பேஷியஸான ஒரு பூஜை ரூம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுங்க. எனக்கு பூஜை ரூம் நல்லா பெருசாக வேணுன்றப்போ இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக சூட்டபுள் ஆகுங்க. கிச்சன் ஸ்லாப்ஸ் ஒன் சைடில் மட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு எல் ஷேப்பில் ராஃப்டரும் கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு பேக் சைடில் யூட்டிலிட்டி ஸ்பேஸ் ஒரு 3 to 3.5 ஃபீட்டுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு இங்கேயும் ஒரு வாட்டர் டேப் பாயிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வாஷிங் மிஷின் உண்டான பாயிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு டேப்பும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மேலே கான்க்ரீட் ஒர்க்கே பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் போட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ வெளிச்சம் நல்லா உள்ளே வருங்க. இது செகண்ட் பெட்ரூம். ஒரு காம்பேக்டான பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூம்லேயும் உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் அட்டாச் கொடுத்துருக்காங்க. இது இந்தியன் ஸ்டைல் ரெஸ்ட் ரூமுங்க. ஷவர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஹீட்டருக்கு உண்டான பாயிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க.
ஹாலில் இருந்து மலையோட வியூ பாருங்கள், நல்ல வியூவில் இருக்குதுங்க. ஸோ கார் பார்க்கிங்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலையோட வியூ ஃபுல் வியூவில் இருக்கும். மேலே மொட்டை மாடிங்க. ப்ராப்பர்ட்டியை மற்ற டீட்டெயில்ஸ் வேணுன்றாங்க மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே தெரினா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் எங்களை அப்ரோச் பண்ணால் உங்கள் ப்ராப்பர்ட்டி ஒரு டீசன்ட் மார்க்கெட் ரேட்டில் நாங்கள் சேல் பண்ணி கொடுப்போம். அதுக்கும் எங்களை அப்ரோச் பண்ணால் மேலே தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.